கால்ஸ் வரும். அதனால இந்த மாதிரி கலகலன்னு ஜாலியா போயிருந்தேன். என்னன்னாக்கா வீட்டுல இருக்க ஆட்களை நம்ப முடியல. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரர் தூங்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு அந்த ஆளு தூங்கலன்னா பதட்டம் ஆயிருவேன். ஏன்னா தூங்கலன்னா அது எல்லா வேலையும் பார்க்கும். நான் ஆஸ்பத்திரி கூட்டி போய் டாக்டர் 15 நாளா தூங்கல, வரக்கூடாத வியாதி ஏதாவது வந்துருச்சா டாக்டர்னு. உன் வீட்டுக்கு யாரும் வந்திருக்கா? என் தங்கச்சி, அவளை அனுப்ப அவன் படுத்துருவான். வீட்லயே வில்லங்கத்தை வச்சிருக்கேன். என்னன்னா நகைச்சுவை அப்படிங்கறத தாண்டி இங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோட வேலை பார்ப்போம் சார். தயவு செஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் சொல்றேன். நாங்கெல்லாம் என்னைய அப்படி நினைச்சிடாதீங்க. அம்மா யார் இந்த வீடியோ ரெடி பண்ணது? ஐயா என் டேட் ஆஃப் பர்த் 1981 இல்ல 1987. சத்தியமாடா நான் வேணா என் ஓட்டர் ஐடி என் பாஸ்போர்ட், ஏன்னா ஓட்டர் ஐடியை காமிச்சனா செத்துருவாங்க. என்ன தங்கம்? கூகுள் அக்காவா? கூகுளவா இன்னும் அந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு. ஏண்டா கூகுள கேட்டியே ஒரு ரூபா போன் பண்ணி ஏன்ட்ட கேட்டுக்கலாம்லடா. நான் மொத்தத்தையும் ஒப்பிச்சிருப்பேன்டா எல்லாத்தையும். இன்னைக்கு இந்த உலகம் எல்லாம் இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையே நாசமா போச்சு நினைக்கிறவங்க மட்டும் கை தட்டுங்க சார். பா நான் சத்தியமா சொல்லுவேன் சார். நான் நேத்து கூட எங்க வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தேன். எங்க வீடு அறந்தாங்கல தான். நான் எப்பவுமே மேடையில 2 விஷயம் சொல்றதுக்கு பெருமைப்படுவேன் சார். 2 விஷயம் சொல்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுவேன். ஒண்ணு, எனக்கு சுத்தமா இங்கிலீஷ் பேச தெரியாது. எனக்கு சத்தியமா தெரியாது. நான் வருத்தமே பட்டதில்லை. இது வரைக்கும் நான் வருத்தப்பட்டதே இல்லை. போற கல்லூரி எல்லா பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், இங்க வேலை பார்க்கறவங்கள்ட்டையும் சொல்றேன், மொழி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சார். மொழி நிறைய பேர் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சா புத்திசாலி, வெள்ளையா இருந்தா அழகு அப்படிம்பாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி எரிஞ்சிருங்க. வெள்ளைங்கிறது நிறம் தான், அழகு கிடையாது. மொழிங்கிற ஆங்கிலம் என்பது மொழிதான், அது அறிவெல்லாம் கிடையாது. அது இப்ப யாருக்கும் புரியறதும் கிடையாது. ஒண்ணு எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. இன்னொன்னு எங்க அப்பா ஒரு கறிக்கடைக்காரர். கறிக்கடைக்காரோட பொண்ணுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். இந்த 2 விஷயத்த என்னைக்குமே மேடையில பேசுறதுக்கு நான் தயங்கம்னு கிடையாது. வாழ்க்கையில நிறைய இருக்கு சார், நிறைய கஷ்டம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த மேடையில நிக்கிறோம்ல, அதுதான் இன்னைக்கு நாம என்ன பண்ணிருக்கோங்கிறத நமக்கு எடுத்து காட்டும். இங்க நிறைய ஆண்களும் இருக்கீங்க, பெண்களும் இருக்கீங்க. எல்லாத்தையும் தாண்டி நான் வந்த உடனே மகேஸ்வரி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. 9 ஆண்டுகள் இந்த நிறுவனத்தை நாங்க ஏதோ ஒரு கஷ்டத்தோட கொண்டு போகல. நானும் என் கணவரும் என்னுடைய குடும்பமும் சேர்ந்து இதுதான் ஒரு வாழ்க்கை, இதுதான் என்னுடைய லட்சியம்னு நாங்க இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கான பெரிய பலன் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனம் எங்க கையில இருக்குங்கிறத தாண்டி எங்களுக்கு ஒரு பெரிய குடும்பம் எங்க கையில இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு சொல்லலாம். அது உங்க வீட்டுக்கார பார்க்கும் போதே எவ்வளவு சின்ன பிள்ளைத்தனமா இருக்காருங்க. அவரா இவ்வளவு பெரிய நிறுவனத்தை வச்சிருக்காரு. எங்க வீட்டுக்காரெல்லாம் நான் வெளியில இருந்து சொல்லுவாங்க, உங்க வீட்டுக்காரர் பயங்கர ஸ்ட்ரிக்டோன்னு, கரப்பாம்பூச்சியை பார்த்தா ஓடிடுவாரு. ஆனா அந்த மாதிரி கிடையாது சார். இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்குன்னு சொல்றேன். உங்க வாழ்க்கை அப்படி மாறி இருந்தா சொல்லுங்க. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது சின்ன வீடு, குட்டியோண்டு வீடு, நிறைய பேசி இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு வீட்டுல 2 ரூம் இருந்தாலும் ஒருத்தன் ஒரு போன்ல இன்னொருத்தன் ஒரு போன்லயும் சாப்பிட வாங்குங்கிறதே மெசேஜ் பண்றாங்க சார். சாப்பாடு ரெடி. இப்ப புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு முன்னாடி சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற வழியே இல்ல, சாப்பிட வான்னு கூப்பிட்டுதான் ஆகணும். அதுல சமாதானம் ஆயிருவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. சோறு ரெடி, அங்க இருந்து புருஷன் என்ன குழம்பு, உன் முகர கட்டைக்கு ரசம் வச்சிருக்கேன், ரசம் வேணா விஷம் வை, அதையும் வச்சிருக்கேன், வந்து குடிச்சிட்டு சாவு. ஏண்டா ஒரு போன்லயாரா குடும்பம் நடத்துவீங்க? அதுலயும் ஒரு எனக்கெல்லாம் இந்த புத்தாண்டு வந்துச்சுன்னா அந்த 12 மணி வாழ்த்துங்கிறது ரொம்ப முக்கியம் மேடம். நான் ஒரு லூசு, 12 மணிக்கு யார் விஷ் பண்ணாலும் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு போனேன், மத்த நாள்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, புத்தாண்டுடா நீ 12 மணிக்கு வாழ்த்து சொல்லு, அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் நான் சொல்லிட்டு போனேன். அந்த லூசு 11:30க்கு குப்பரை எடுத்து தூங்கிருச்சு. நான் சிங்கப்பூர்ல இருந்தேன் நியூ இயர்க்கு. 12 மணிக்கு டொங்கின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சுங்க. எடுத்து பார்த்தேன், அடடா இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு அந்த ஒரு மெசேஜ் எனக்கு சொல்லுச்சு. கிரைண்டர்ல அரிசியை போட்டா மாவு, உன் வாயில அரிசியை போட்டா சாவுன்னா. இந்த 2024 அமோகமா இருக்கும். அதுலயும் போனா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நான் இது வந்து நிறைய பேர் நான் டிவில சொல்லும் போது காமெடின்னாங்க. அம்மா சத்தியமா அது என் வாழ்க்கையில நடந்தது. இந்த கொஞ்ச நாளாவே ராங் நம்பருங்கிறது நிறைய வந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னே தெரியல. இந்த ராத்திரி 1:30 மணிக்கு எனக்கு ஒரு போன் வந்துச்சு தங்கம். நைட்டு 1:30 மணி. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு இரவு போனுங்கிறது புதுசு கிடையாது. எங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போறவங்க நைட்டு கூப்பிடுவாங்க. நைட்டு 1:30 மணிக்கு போன் வருதுன்னு படப்படப்பா இருந்துச்சு. பக்கத்துல வேற அவர் வேற இருக்காரு. அவர் என்ன நினைப்பாரு, பொண்டாட்டி அழகா இருக்கிறதுனால ராத்திரி. ஆனா இருடா இன்னொரு 4 வாட்டி சொல்லிக்கிறேன், இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், ஒரு 4 வாட்டி சொல்லக்கூடாதா? அழகுன்னா அடிக்க வர்றாங்க சார். பக்கத்துல இருக்காருன்னு பயந்துகிட்டே போன் எடுத்தேன் மேடம். எவ்வளவு அமைதியா கேக்குறாங்க பாத்தீங்களா? 1:30 மணிக்கு என்ன நடந்துச்சோ? ஒன்னும் நடக்கல. 1:30 மணிக்கு போன் எடுத்து ஹலோன்னு.
அந்த பக்கத்துல சாரி சார்னு வச்சுட்டான். அவன் என்னைய ஆம்பலன்னு நினைச்சிருக்கான். நான் முடியல. திரும்ப நான் போன் பண்ணி திரும்ப ஹலோன்னு, திரும்பி அவன் சாரி சார்னு வச்சுட்டான். எனக்கு கடுப்பாயிருச்சு. இப்ப நான் அவன் கிட்ட நான் பொம்பளைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். என் நிலைமைய பாத்தீங்களா? நான் அவருக்கு திரும்ப போன் அடிச்சேன். ஹலோன்னு அவன் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஹலோ ஏன்டா 1:30 மணிக்கு எனக்கு போன் அடிச்சேன்னு. அவன் ரொம்ப கிளியரா பேசினான். சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் கடைசி வரைக்கும் சார்ல தான் இருந்தான். சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் நாங்கள் யாருக்காவது ஃபோன் அடிப்போம், யார் லேடிஸ் எடுத்து பேசுவாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பேன், பாருங்க சார் இன்னைக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுட்டான். 1:30 மணிக்கு நான் தேமி தேமி அழுதேன். பக்கத்தில் அந்த மனுஷன் முழிச்சு பார்த்து, ஏன் எரும மாடு 1:30 மணிக்கு அழுகுறேன்னு. எவ்வளோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி என்ன ஆம்பளை நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காண்டா. அவர் ரொம்ப கூலா சொன்னார். கல்யாணம் ஆகி 13 வருஷம்